மலையடிவாரத்தில் உறையும் பிரம்மாண்ட நாயகி ஜெய பிரித்திங்கரா தேவியை சஞ்சாரமாகுமே செல்வம் நாயன வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே நாயன வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே வினைகள் சூழ்ந்திடும் போது சூலத்தை ஏந்திடுவாய் இல்லாத ஏழை வேண்டிடும் வாழ்வை அம்மானி தந்திடுவாய் உமையவளே மலைமகளே காப்பவளே அருள்பவளே ஜெய் பிரத்யங்கரா தேவி பொன்மகளே பௌர்ணமி வெண்ணிலவே புன்னகை நம்பிக்கையே புண்ணிய அம்பிகையே பூரண பொன்மகளே பௌர்ணமி வெண்ணிலவே புன்னகை நம்பிக்கையே புண்ணிய அம்பிகையே கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே சூரியனே சுடரொளியே சுயவடிவே செந்தமிழே ஜெய் பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கிரே. எண்ணம் தெளிவா இருக்கணும், உள்ளம் தெளிவா இருக்கணும், எதையும் அடையலாம். புரியுதா? தோல்வி வராமல் வெற்றியை தேட முடியாது, தோல்வி வராமல் வெற்றியை தேட முடியாது. தோல்வி ஒன்றை சந்தித்த பின்புதான் வெற்றி எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரியும். புரியுதா? நம்ம ஜெயபிரத்யங்கிரா பீடம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறது ஒரு ராவுகால பூஜை, எளிய தினசரி ராகுகால பூஜை. நீ என்ன தப்பு பண்ணாலும் இந்த அன்னை வெறுக்க மாட்டாடா, உன் கர்மா இது, இதையும் கடந்து போறதுக்கு வழி காட்டுவாள் அன்னை ஜெயபிரத்யங்கிரா. அப்படி இந்த கர்மாவையும் கடந்து போறதுக்கு வழி காட்டுவா. அப்பயும் கஷ்டப்படும் போது அவளிடம் நில், அவளிடம் சொல், அவளிடம் பேசு, அவளிடம் அழு. ஜெயபிரத்யங்கிரா ராகுகால பூஜையிலையோ காலை மாலையிலையோ உன் கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விடு, கண்ணீரை துடைத்து விட அன்னை ஜெயபிரத்யங்கிரா சத்தியமாக ஓடி வருவாள். இது நிச்சயம் வந்துகிட்டு இருக்கா. காலை மாலை செய்யுங்க, ராகுகால் நேரத்தில் செய்ய முடியல காலை மாலையில செய்யுங்க. அம்மா கூடவே வழி நடத்துன்னு கேளுங்க, ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அதனால இந்த அம்பாளுடைய எளிய ராகுகால பூஜை எல்லாரும் செய்யுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அம்பாளுடைய பூஜையின் புகழை பரப்புறீங்க, அந்த புண்ணியம் உங்கள் தலைமுறைக்கே வரும். ஒவ்வொரு வீட்டில் விளக்கேத்த விளக்கேத்த உங்கள் வீட்டில் எத்தனை தலைமுறை வந்தாலும் உங்கள் வீட்டில் இருள் சூழாது, இது சத்தியம். பயன்படுத்திக்கோங்க, சரியா? யாரெல்லாம் இந்த சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேத்துறீங்க கை தூக்குங்க. அப்படியே புதுசா வந்தவங்க அத்தனை பேர் திரும்பி பார்த்துக்கோங்க, எத்தனை பேர் விளக்கேற்றிருக்காங்கன்னு. இந்த எண்ணெயால என்னென்ன மகிமை நடந்ததுன்னு புதிதாக வந்திருக்கவங்க எல்லாம் இவங்க கிட்ட கேளுங்க. நான் ரொம்ப எளிமையா சொல்லி முடிக்கிறேன். இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது 2 வேளை காலை மாலை 2 வேளை விளக்கேற்றினால் அன்றாடம் வருவதை அன்றன்றே பஸ்மமாக. அன்றாடம் என்ன சாமி வரும்? உங்களை தேடி நல்லதும் வரும் கெட்டதும் வரும். நல்லது தங்கும்,
கெட்டது விலகும். போட்டி, பொறாமை, செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், துஷ்ட சக்திகள். உன் வீட்டுல செய்வினையே இல்லைன்னா ஒரே நாள்ல பிரச்சனை சரியா போயிடும். கண் திருஷ்டி, மோசமான செய்வினை இருக்குன்னா எத்தனை நாள் சரியா போகாது. அது சரியாகிற வரைக்கும் ஏத்திக்கிட்டு வாங்க. 3 மாசம் ஏத்தி பிரச்சனை சரியாகலாம் என்ன வந்து பாருங்க, என்ன வழின்னு கண்டுபிடிப்போம். புரியுதா? இது ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய். போகும்போது இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் வாங்கிட்டு போங்க. என்ன பண்ணணும்னா 2 சொட்டு உச்சந்தலையில எங்க வைக்கணும்? உச்சந்தலை வச்சுக்கோங்க. டெய்லி ராத்திரி படுக்கும் போது காலையில குளிச்ச பிறகு முதல் 15 நாள் மைக்கு வேணா பேப்பர் 2 சொட்டு தலையில, உச்சந்தலை கையில எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் 2 சொட்டு எடுக்கிறீங்க, நல்லா 2 சொட்டு வரும். இந்த முடி இதுல இந்த பின்பக்கம் இங்க இருந்து வரைக்கும் இந்த காதுல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் அப்படி இழுத்து விட்டு நம்ம கழுத்துல, தெரியுதா? முடிகிற இடம், காதெல்லாம் கிடையாது. முடிகிற இடம் இப்படி இழுத்து விட்டுரும். இந்த காதுல ஆரம்பிச்சு இந்த காது எந்த வரைக்கும் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோசமான செய்வினை இருந்தாலும், கண் திருஷ்டி இருந்தாலும், எது இருந்தாலும் இது ஒரு எண்ணெயில விலகுது. பரிகாரம் வேள்வி செய்த அத்தனை பேரும் உடனே பயன்படுத்தணும். 1, புதிதா கோயிலுக்கு யார் வந்தாலும் வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாரும் பயன்படுத்தணும். ஒரு நாள் இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு முதல் சண்டி ஹோமம் வந்துச்சு. அன்னைக்கு ராகு காலமும் வந்து சண்டி ஹோமத்தை முடிச்சுட்டு ராகு கால கூட்டு வழிபாடு அங்க நிக்கிறோம். இந்த மாதிரி சரியான வெயில். அப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். பேச்சு மூச்சே கிடையாது. டக்குன்னு இந்த பிரபஞ்ச சக்தி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து தலையில விட சொன்னேன், காதுல தடவை சொன்னேன். அடுத்த செகண்ட் ஏஞ்சி உட்காந்துட்டார். எப்படி? அன்னைக்கு ஒரு அம்மா போன அஷ்டமி தானே மயக்கம் போட்டு விழுந்துச்சு. வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு இங்க வந்தாங்க. அப்படியே மயங்கி அப்படியே வந்தாங்க. இதை வச்சுட்டு உட்காரமான ஏஞ்சி நடந்து போயிட்டாங்க. தண்ணி கூட கொடுக்கல. அப்ப இதோடைய ஒவ்வொரு வீட்லயும் இது இருக்கணும். நீ வெளியில போகும்போது இருக்கணும், உன் ஹேண்ட்பேக்ல இருக்கணும். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தா ஒரு நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை வச்சுட்டு சுத்துறான், சுகர் பேஷண்ட் சுகர் மாத்திரை வச்சுட்டு சுத்துறான், பிபி மாத்திரை வச்சுட்டு சுத்துறான், எப்படி சுத்துறான், அது போல இது எல்லாரும் பேக்லயும் இருக்கணும். ஒரு மயக்கம் வரும்போது, ஒரு கேர் ஆகும்போது, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நீ மருந்து மாத்திரை சாப்பிடுறது இதை வச்சிரு, நீ ஃப்ரெஷ் ஆயிடுவ. எப்படி நடந்திருக்கு? இதை 15 நாளைக்கு முதல் 2 வேளை காலையில குளிச்சுட்டு சாயங்காலம் நைட்டு படுக்கும்போது, அவ்வளவுதான். 15 நாள் முடிச்சோடனே ஒரு வேளை நைட்ல மட்டும் யூஸ் பண்ணும். சூப்பரா வேலை செய்யும். ஜெய் சர்வதோஷ எண்ணெய். இந்த 2 எண்ணெய் நீங்க பயன்படுத்திட்டு இந்த உடம்புல இந்த 2 எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தினாலும் உங்க உடம்புல இருக்கிற ஜாதக ரீதியான தோஷங்கள் கூட விலகுது. எப்படி? தலை முதல் பாதம் வரை தேய்ச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் உடம்புல ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் குளிச்சிடணும். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை தோஷத்தையும் வெளியேற்றும். இதுவும் செய்வினை பில்லி சூன்யத்தை முழுமையா நீக்கும். இந்த ஹெல்த் ஆயில், நரம்பாயில்ன்றது ஆண்கள் பெண்கள் இருவரும் பயன்படுத்தலாம். என்ன பண்ணுனா, ஹெல்த் ஆயில் உட்காந்து முதுகு வலிக்குது, வேலை உட்காந்தே தான் வேலை பார்க்குற, எப்போ வலிக்குதோ அந்த முதுகுல இப்படி ஒரு தடவு எண்ணெய் எடுத்துக்கோ, அந்த இடத்துல தடவு. வேலை செஞ்சு கை வலிக்குது, 2 சொட்டு எடுத்துக்கோ, இந்த முட்டியில் இப்படி தடவு, கை வலி சரியா போயிடும். இங்க ஜாயிண்ட் வலிக்குது, இங்க தடவு சரியா போயிடும். இந்த நரம்பாயில் என்ன பண்ணா, இன்னைக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு வருது. மற்ற நோய்னா கூட ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிக்கலாம். இது வந்த நேரத்தில் இப்படின்றதுல போயிடுது. இது நடுவிரல் இருக்கு இல்லையா, கையில நடுவிரல், காலில் நடுவிரல் தடவனா போதும். முழுமையா தடவணும். இதான் நடுவிரல்னா இந்த நடுவிரல்ல ஃபுல்லா தடவணும். இந்த நடுவிரல்ல ஃபுல்லா தடவணும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு 2வது இதயம். இங்க இல்லாம இங்கே இதயம் மாதிரி இந்த இடத்துல இப்படி தடவுங்க. 2 சொட்டு போதும். டெய்லி தடவிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா வரும். நரம்பு மண்டலங்கள்ல இருந்து எல்லா விதமான மாற்றமும் வரும். சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது, முட்டி வலி. எப்படா சாமி விடுவார்னு முட்டியை தொட்டு தடவிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி? முட்டி வலி சரியா போயிடும், நரம்பு மண்டலங்கள் சரியாயிடும். அதே போல பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையும், வயிற்று சம்பந்தமா என்ன பிரச்சனை வருதோ, அடி வயிற்றுல இதை பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு தடவு, அவ்வளவுதாங்க. தொப்புளு கீழே ஒரு 2 இன்ச்சில் ஒரே ஒரு புள்ளி, ஒரு நீட்டா இந்த அளவுக்கு அப்படி இழுத்து விட்டுருங்க, அவ்வளவுதான். தொப்புள்ள விடக்கூடாது பெண்கள். இதை தடவிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த 3 சேர்ந்து ஆண்கள், இது 2 ஆண்கள், இது பெண்கள், இது 3 தடவிட்டு வந்தாலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 3 மாசத்துல குழந்தை உருவாகும். நீ எந்த மருந்து மாத்திரையும் செய்ய வேண்டாம். உனக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் குழந்தை பிறக்குன்னு வச்சிருந்தா கூட அது மாத்தும்.
தயவு செய்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நீங்க சொல்லுங்க, புரியுதா? அதனால இந்த எண்ணெய்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அம்பாள் தருவா. இந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? வருகின்ற 9ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம். அந்த மிளகு ஹோமத்தில் என்ன கிடைக்கும்னா, உங்க கையில மிளகு மற்றும் மூலிகை கலந்த ஒரு முடிச்சு உங்க கையில கொடுத்துரும். ஒரு மூலிகை துணியில சுத்தி உங்க கையில கொடுத்துரும். கையில வச்சு பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? என்னிடம் இருக்கக்கூடிய, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீவினைகள், பில்லி சூன்யம், ஏவல்கள், துஷ்ட சக்திகள் என்னென்ன இருக்கின்றதோ அனைத்து விதமான தீய சக்திகளும் இக்கணமே எங்களை விட்டு விலக வேண்டும் பிரார்த்தனை பண்ணி உட்கார். அந்த மிளகு வாங்குற வரைக்கும் கையில வச்சு பிரார்த்தனை பண்ணணும். 3 மாசம் தொடர்ந்து செய்தால் நம்மளை விட்டு அது நிச்சயமாக சத்தியமாக விலகிவிடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விதமான தடைகளும் விலக மிளகு ஹோமம் செய்யுங்க. அத்தனை விதமான தடையும் விலகிவிடும். புரியுதா? அதனால வருகின்ற 9ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் செய்யக்கூடிய மிளகு ஹோமத்தை அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க அலுவலகத்தில் கூப்பிட்டு பதிவு செய்து கொள்ளுங்க, சரியா? பதிவு செய்துட்டு வாங்க. தயவு செய்து சண்டி ஹோமம், வளர்பிறை அஷ்டமி ஹோமம் யார் வந்தாலும் அந்த 9 மணிக்குள்ள வந்துருங்க. அதிகபட்சமா 10 மணிக்குள்ள வந்துருங்க. 11 மணிக்குள்ள ஹோமம் முடிஞ்சிடும். 12 மணிக்குள்ள தீபாராதனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்படும். எல்லாரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும். உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்ய முடியார்கள், பாதகமல பூஜை செய்ய முடியார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ எல்லாரும் அம்பாளுக்கு இந்த பூஜையை கொடுத்ததுக்காக பலமா கைத்தட்டி நன்றியை சொல்லி இந்த இன்றைய தினத்தை பூர்த்தி செய்யும். ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி, பாதகமல பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக இருப்பதற்கு நன்றி. நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நல்லது கெட்டதை சொல்லித் தருவதற்கு நன்றி. ஆபத்தில் வந்து காப்பதற்கு நன்றி. குழந்தை வரம் தந்தமைக்கு நன்றி. வீடு பேரு அமைத்து தந்தமைக்கு நன்றி. நல் வேலை நல் தொழில் அமைத்து தந்தமைக்கு நன்றி. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தந்தமைக்கு நன்றி. பில்லி சூன்யம் ஏவல்களை அறவே ஒழித்தமைக்கு நன்றி. குழந்தைகளுக்கு நல் கல்வி, நல் புத்தி, நல் ஆரோக்கியம் தந்தமைக்கு நன்றி. இதுபோல் எண்ணற்ற மகிமைகளை நித்தமும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா. எங்கள் காலம் உள்ளவரை, எங்கள் தலைமுறை உள்ளவரை, எங்கள் வம்சம் உள்ளவரை எங்கள் நன்றியை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. இன்று இந்த மண்ணை மிதித்த அடியார்கள், உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள், பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே. ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, சர்வமும் நீயே, சகலமும் நீயே. பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. எங்கும் நீயே, எதிலும் நீயே, காண்பதும் நீயே, காட்சியும் நீயே. பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. வளமும் நீயே, வாழ்வும் நீயே, துணிவும் நீயே, பணிவும் நீயே. பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7788995666. வாட்ஸ்அப் எண் 7788991666. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7788995666. வாட்ஸ்அப் எண் 7788999166. சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7788995666. வாட்ஸ்அப் எண் 7788999166. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 7788999566. வாட்ஸ்அப் எண் 7788999166. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.